குழந்தைகளா, பாட்டி கதை சொல்ல போகிறேன். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா கேட்கறதுக்கு? இந்த கதைக்கு பேர் வாதாபி ஜீரணாபி. ஓகே. ஒரு ஊரில் அகஸ்தியர்னு ஒரு முனிவர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணார், இப்படி காட்டு வழியாக நடந்து போயின்னு இருந்தாராம். அப்போது அங்கே ஒரு மரத்தில் நிறைய மனுஷாலாம் தலைகீழ தொங்கின்னு இருந்தாளாம். இந்த ஒவ்வாலாம் தொங்குமே, அது மாதிரி அவள்லாம் கால் மேலே தலை கீழே அப்படி தொங்கின்னு இருந்தாளாம். அதை பார்த்த உடனே முனிவருக்கு ஆச்சரியமாக போயிடுத்தான். இந்த அகஸ்தியருக்கு, என்னடா அது, இவெல்லாம் இப்படி தலைகீழாக தொங்குறாளே அப்படின்னு அவள் பக்கத்தில் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டாளாம். ஏன் நீங்கள் எல்லாரும் இப்படி தலைகீழாக தொங்குறேள் அப்படின்னு கேட்டாளாம். அதில் ஒருத்தர் சொன்னாராம், நாங்கள்லாம் இந்த மாதிரி தான் தொங்கின்னு இருப்போம். நீ கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா தான் நாங்கள்லாம் இப்படி தொங்குறத நிறுத்துவோம். அப்புறம் நாங்கள் உமாச்சிக்கிட்ட போயிடுவோம். அது வரைக்கும் இப்படித்தான் தொங்கின்னு இருப்போம் அப்படின்னாலாம். இந்த முனிவருக்கு, என்னடா அது, நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாளே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே நடந்து போயின்னு இருந்தாராம். சரியா? அப்போது ஒரு ஊர் வந்தது. அந்த ஊரில் இருக்கிற ராஜா கிட்ட நேராக போனாராம். போய், ராஜா ராஜா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், உங்கள் பொண்ணு இருந்தால் கொடுங்கோ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாராம். என்ன கேட்டாராம் ராஜா கிட்ட? பொண்ணு கேட்டாராம். எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க. உடனே ராஜா சொன்னாராம், அடடா, எனக்கு குழந்தைகளே இல்லையே, என்ன பண்ணுவே நீ அப்படின்னு கேட்டாராம். ராஜா பாவம் இல்லை, குழந்தைகளே இல்லை. சரின்னு இந்த முனிவர் இப்படி யோசனை பண்ணாராம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்துதான். ராஜா ராஜா, எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரம் சொல்லி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், உனக்கு ஒரு அழகா குழந்தை பிறக்கும்னு சொன்னாராம். ராஜாவும் சரின்னு சொன்னார். உடனே இந்த முனிவர் அப்படியே சுவாமிக்கு முன்னால் உட்காச்சுண்டு ஜபம் பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லி எல்லாம் வேண்டின்றாராம். ராஜாவுக்கு சூப்பராக அழகாக ஒரு குழந்தை பிறந்துட்டான். எப்படி பிறந்துதான்? ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு குழந்தை பிறந்துதான். உடனே முனிவரை கூப்பிட்டு, அகஸ்திய முனிவரே, இங்கே பாருங்கோ, உங்களால் தான் எனக்கு அருமையாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அப்போ அந்த முனிவர் சொன்னாராம், சரி, நான் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து வரேன், இந்த குழந்தை பெருசாகட்டும், ஆன உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு ராஜாவும் அந்த குழந்தைய அழகாக ஜம்முன்னு வளர்த்தாராம். அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாச்சு. நல்ல பெரிய பொண்ணாக ஆனவுடனே முனிவர் வந்தாராம். முனிவர் எதுக்கு வர்றாரு இப்போ அரண்மனைக்கு? அந்த குழந்தையில இப்போ அது பெரிய பொண்ணாயிடுது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு வரார். சரியா? ராஜாவும் அந்த பொண்ணை முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். 2 பேரும் ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு நேராக முனிவரோட ஆற்றுக்கு வராளாம். அங்கே பார்க்கவும் அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆகிடுதான். என்னடா இது, இப்படி வீடு சின்னதாக இருக்கே, குடிசை மாதிரி இருக்கே, அவள் எப்படி இருந்தா? ராஜகுமாரி, பிரின்சஸ், எப்படி வளர்ந்தா? அரண்மனையில் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு எது கேட்டாலும் உடனே கிடைக்கும், வேலையே செய்ய வேண்டாம், கூப்பிட்டா உடனே ஓடி வருவா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஜம்முன்னு வளர்ந்தா அவள். இங்கே பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அவளே தான் பாத்திரம் தேய்க்கணும், அவளே தான் சமைக்கணும், வாஷிங் மிஷின் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அவள் மட்டும் எல்லா வேலையும் செய்யணும். அவளால் முடியுமா? முடியாது. பாவம்ல அவ. அதனால்
அவளுக்கு அழுகழுகையா வந்தது. உடனே முனிவர்கிட்ட போய், என்னால் இங்கே வந்து இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அழுதாளாம். உடனே முனிவர் சொன்னாரா, சரி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு நிறைய பணம் காசு எல்லாம் வேணும், என்னால் இப்படி தரையிலலாம் படுத்துக்க முடியாது, சூப்பராக கட்டில் வேணும், மெத்தை வேணும், அப்புறம் எல்லாம் வேணும் எனக்கு வீட்டில், அப்போ தான் நான் இங்கே இருப்பேன், இல்லைன்னா நான் எங்கள் அப்பா கிட்டேயே போகிறேன் அப்படின்னு அழுதா. முனிவர் சொன்னாரா, சரி சரி அழாத, நாளைக்கு உங்கள் அப்பா கிட்ட போய் நான் நிறைய காசு பணம் எல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ அழாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராஜா கிட்ட போனாராம். ராஜா காசு கொடுத்தாரா கொடுக்கலையா தெரியலல்ல, நாளைக்கு சொல்கிறேன்.